அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அம்பேத்கர் அவர்களை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாங்கிறத சிம்பிளாக சொல்லலான்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் பல தலைவர்கள் வந்திருக்காங்க, உலகம் முழுக்க பல தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த தலைவர்கள் எல்லாரையுமே ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எலைட் கம்யூனிட்டிஸுக்கான லீடர்ஸ், எலைட் மைண்ட் செட்டுக்கான லீடர்ஸ். இன்னொரு குரூப்பு அதுக்கு அப்படியே சபால்டனுக்கான லீடர்ஸ், சபால்டன் ஐடியாஸ்க்கான லீடர்ஸ். எலைட் பீப்புளுக்கான லீடர்னால் அவங்க வந்து பெரும்பான்மைவாதத்தை மட்டும் தான் பேசுவாங்க. பெரும்பான்மையானவர்கள் வசதியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியே யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான சபால்டன் பாலிடிக்ஸ் பேசுகிற லீடர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ பெரிய எலைட் நாலேஜ் உள்ள பீப்புளாக இருந்தாலும் கூட சாதாரண மனிதர்களுக்காகவே பேசி சாதாரண மனிதர்களான பிரச்சனைகளை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. குறிப்பாக ஒரு பெரிய பொருளாதார அறிஞர்கள் மாதிரி பெரிய பங்குச்சந்தை நிலவரத்தை பற்றி பேசுகிற தலைவர்கள் மத்தியில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு திருப்பம்பில் தண்ணி வரல அப்படின்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, அதுக்கு அந்த பொது சமூகத்துலேருந்து பார்க்குறப்ப எப்படி தெரியும்னா இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த சபால்டன் பாலிடிக்ஸ் பேசுகிற லீடர்ஸுகளுக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணாதான் நம்ம பெரிய ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுங்கிறது அவங்க மனநிலையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சபால்டன் பாலிடிக்ஸை பேசின இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, பல பேர் தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அம்பேத்கர் வந்து எப்படிப்பட்ட நாட்டிலேருந்து அப்படி ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இந்தியா இன்னைய வரைக்கும் எவ்வளோ வேற்றுமைகளால் சக மனிதர்கள் வந்து ஒருத்தவங்க கீழன்னும் மேலன்னும், காசு இருக்குது காசு இல்லை, நீ கருப்பு வெள்ளை, எல்லா விதமான வேற்றுமைகளும் நம்ம நாட்டில் புறையோடி கிடக்கிற நாடு தான் நம்ம நாடு இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு சபால்டன் பாலிடிக்ஸை இந்த அளவுக்கு பேச முடியும் அப்படிங்கிறத ஒரு வேர்ல்டுக்கே ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி பேசினவர் தான் அம்பேத்கர். எல்லாத்துக்கும் மேலே அவர் சும்மா ஏதோ உட்காந்துக்கிட்டு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு போகிற ஒரு தலைவராக இல்லை, முழுக்க ஸ்டடி பண்ணார். அது வந்து மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ண கட்டுரைகளை உலகின் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களோட தத்துவ சிந்தனையாளரோட விவாதித்தார். இப்படியெல்லாம் விவாதித்து அவர் முன்மொழிஞ்ச கருத்துக்கள் தான் நம்ம நாட்டில் இன்னைய வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக கான்ஸ்டியூஷனாக நிற்கிது. ஸோ அம்பேத்கர் அவர்களுடைய உழைப்பு எல்லாமே எளியவர்களுக்காகவே இருந்தது. இது வந்து அவரை சாதி ரீதியாகவோ இந்த சாதி அந்த சாதின்னும் அப்படிலாம் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இல்லாதவர்களுக்காக பேசினார், எல்லாருக்கும் இருக்கணும்னு பேசினார், எல்லாருக்கும் வேணும்னு பேசினார், இவ்வளோதான். ஸோ அம்பேத்கர் அவர்கள் வந்து அவருடைய இவ்வளோ ஒட்டுமொத்த கல்வியையும் ஒட்டுமொத்த அறிவையும் சாதாரண மனிதர்களுக்கு ஒப்படைச்சிட்டு போனார்ல, அதனால தான் சாதாரண மனிதர்கள் எல்லாருமே அவரை சாமியாக தலையில் வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அவரை சாமியாகிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்குல்ல, அவரை ஏன் சாமி மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இத்தனைக்கும் அவங்களாம் அம்பேத்கரை பார்த்தது கிடையாது, அம்பேத்கர் மொழியை அவங்களுக்கு தெரியாது, அம்பேத்கருடைய கல்வியை கூட அவங்க அவங்க புத்தகங்களை கூட அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அம்பேத்கருங்கிற தாக்கம் இருக்குல்ல, அந்த தாக்கம் இந்திய சமூக வெளியில் ஏற்படுத்தின மாற்றம் இருக்குல்ல, அந்த மாற்றத்தை முழுசாக உள்வாங்கினவங்களா, உணர்ந்தவங்களா, அதன் மூலமாக பயன்பெற்றவங்களா, அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளானவங்களா, அவங்க நன்றி உணர்வோடு அவரை பார்க்குறாங்க. அதனால தான் அம்பேத்கரை அவர்கள் கொண்டாடுறாங்க. அப்போது அம்பேத்கரை இன்னொரு தரப்பு எதிர்க்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களாம் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா அடிப்படையில் அம்பேத்கர் மேலே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப கோராக அவர் எதிர்ப்பாங்க சில பேர். அவரெல்லாம் மனுஷன், அவெல்லாம் பயணமாக பேசுவாங்க. அவங்கள நீங்கள் நல்லா அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒன்றும் இல்லை, அவங்க வந்து பழமைவாதத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும், பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஊர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு கலாச்சாரம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஜாதினா இப்படி தான் இருக்கணும், ஒரு மதம்னா இப்படி தான் இருக்கணும், இதை தாண்டி எதுவும் நகர்ந்துடக்கூடாது, மாறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ நாம் அம்பேத்கரை அப்படி தான் பார்க்குறோம். இந்த நூற்றாண்டினுடைய ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்த புரட்சியாளர் அம்பேத்கர். ஏதோ சும்மா சொன்ன மாதிரி மாமரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு பேசலை, அவருடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கல்வியையும் அறிவையும் இந்த சமூகத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு போனவர். அண்ட் மோரோவர் தலைமை சும்மா இல்லை, கேஜிஎஃப் படத்தில் வரா மாதிரி நான் அடித்த ஒரு ஆளும் ரவுடிடாங்கிற மாதிரி தலைவன் சம்பவம் செஞ்ச எல்லாருமே
உலகமே கொண்டாடின தலைவர்கள் தான், உலகமே தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடின தலைவர்கள் தான். எல்லாத்துக்கும் மேல தன்னை புனிதர்கள்னு சொல்லிக்கிட்ட தலைவர்கள், நான் கடவுளோட குழந்தைகள்னு சொல்லிக்கிட்ட தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவராக இருந்து அவங்களெல்லாம் அவங்களோடலாம் செஞ்சு சம்பவம் செஞ்சு எந்திரிச்சு நின்றவர் தான் அண்ணல் அம்பேத்கர். இன்னும் சொல்கிறேன், இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, எல்லா தலைவர்களையும் இந்தியா மறந்துடும். ஆனால் அம்பேத்கரை மறக்கவே மறக்காது, தந்தை பெரியாரெல்லாம் மறக்காது. ஏன்னா மார்க்சியம், ஏன்னா கேள்விகள், ஒரு கேள்வி இருக்குதுன்னா தான் அந்த கேள்வி கேட்டவர் நாம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்போம். இந்திய சுதந்திரம் வேணுங்கிற கேள்வி இருந்த வரைக்கும் சுதந்திரம் சார்ந்த தாகம் இருந்தது, அதை சார்ந்த தலைவர்கள் நம்ம மனசில் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சு, அந்த தாகம் போயிடுச்சு நமக்கு. அதனால அந்த கேள்விகள் லைவா இல்லை, அந்த தலைவர்கள் நம்மகிட்ட லைவா இல்லை. ஆனால் சமூகம், அம்பேத்கர் பேசின கேள்விகள், பெரியார் போன்றவர்கள் பேசின கேள்விகள், கேட்ட கேள்விகள் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த சமூக ஒழுங்கின்மை முழுக்க புனிதத்துவத்தால் கட்டமைக்கப்படுற பிரச்சனையை சார்ந்தது. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு மனுஷன் மேலானவன், ஒரு மனுஷன் கீழானவன், ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன் பேசலை, அதையும் தாண்டி ஒன்று பேசுகிறாங்க. ஒரு மனுஷன் புனிதமானவன், இன்னொரு மனுஷன் புனிதமற்றவன். ஸோ இங்கே டிவைனிட்டி வார் போயிட்டுருக்கு. இந்த டிவைனிட்டி வாரை அடித்து உடச்சி துவம்சம் செஞ்சவங்க தான் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்கள். அதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து அதில் ரொம்ப பாயிண்டடாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து, ஒரு 100 ப்ரொஃபஸர் 1000 ப்ரொஃபஸர் சேர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ண வேண்டியதை ஒத்த மனுஷன், யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியதை ஒத்த மனுஷன், ஒரு லைப்ரரி சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது ஒத்த மனுஷன் ஒர்க் பண்ணதுனால தான் அவர் அம்பேத்கர். அதனால தான் நாம் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு சோஷியலி வெல் ப்ரீத்திங் பர்சனாக நம்ம வாழ்கிறோம். இது வந்து நீங்கள் அம்பேத்கருடைய உழைப்பை, அம்பேத்கருடைய தேவையெல்லாம் நீங்கள் எங்கே புரிஞ்சிக்கலாம்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்யணும், நிறைய நாடுகளில் இருக்கிற மனிதர்களோட வாழ்வியலை புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய கலாச்சாரங்களை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி பழகிறான், ஒரு வீட்டு ஓனரும் ஒரு வீட்டில் இருக்கிற வாடகைக்கு தங்கியிருக்கிறவங்களும் எப்படி பழகிறாங்க, ஒரு காவல்துறை அதிகாரியும் ஒரு பொதுமக்களும் எப்படி பழகிறான், ஒரு அரசு ஒரு பொதுமக்களை எப்படி அணுகுது, ஒரு நிறுவனம் எப்படி ஒரு தொழிலாளியை அணுகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் உலக நாடுகளுக்கு போய் பார்த்தா தான் இந்திய மாயை இருக்குல்ல, அந்த மாயையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வேற ஒரு படம் தெரியும். அப்போ அம்பேத்கர், பெரியார் போன்றவர்கள்லாம் எதனா பேசுனாங்க, எது சரி எது தப்புங்கிறது விளங்கும். ஸோ ஆமாம், அம்பேத்கர் போன்ற ஒரு மனிதர்லாம் வரலன்னா இந்தியா இப்போ கூட ரொம்ப பேசுகிற அளவு கூட இருக்காது. நாமெல்லாம் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கோம், நன்றி செலுத்தியிருக்கோம். இந்த தலைமை எதை பற்றியும் கவலைப்படாமல் மூர்க்கத்தனமாக எனக்கு நல்ல பேர் இருக்கணும்னு அவசிய விளக்கமாறு வெங்காயமே இல்லை. நான் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும், மக்களுடைய ஒற்றுமைக்காகவும், மக்களுடைய ஒரு நிரந்தரமான சுதந்திர வாழ்விக்கும் நான் பேசுவேன், போராடுவேன்னு நின்னதுனால தான் நாமெல்லாம் நின்றுட்டுருக்கோம். அவரை புரிஞ்சிக்கிறதுக்கு நேரமாகலாம், தாமதமாகலாம், அல்லது அவர் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு தாமதமாகிருக்கலாம், தாமதமாக கூட செய்யலாம். ஒரு காலத்தில் உங்களுக்கு புரியும். அப்படி உங்களுக்கு புரியலைன்னா உங்கள் பசங்களுக்கு புரியும், அவங்க சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அம்பேத்கருடைய உழைப்பை நம்ம கொண்டாடுவோம். அவருக்கு அறிவு வணக்கம். நன்றி.